இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல கூட நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, உலகத்தின் வெவ்வேறு பகுதிகள்ல இருந்து இந்த இடத்துல நம்ம இணைந்திருக்கிறோம். கர்த்தர் அவருடைய அளவற்ற இரக்கத்தினால் நம்மை இணைத்திருக்கிறார், நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். இந்த இடத்துல எத்தனையோ சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஒரு தகப்பனுக்கு தான் தெரியும் தம் பிள்ளைக்கு எதை எப்போ எப்படி கொடுக்கணும்னு. அதே போலதான் அவர் நம்மேல் நினைவா இருக்கிற ஒரு தகப்பனா இருக்கிறபடியினால இந்த காலகட்டத்துல இந்த சத்தியங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு இந்த போஜனத்தை இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று தாவீது சொன்னது போல இந்த நாட்களிலும் அவர் நம்மேல் நினைவாயிருந்து அந்த ஆழமான சத்தியங்களை ஏதோ நம்ம ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தோம், இல்ல நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், வாழ்ந்தோம், மரித்தோம் அப்படின்னு இல்லாதபடி ஒரு ஏனோக்கு எப்படி தேவனோடு கூட சஞ்சரித்தானோ அதை போல இந்த பூமியிலேயே அவரோடு கூட சஞ்சரிக்கிற வாழ்க்கைய நமக்கு கொடுக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். அந்த நித்திய ஜீவன்ல இந்த பூமியில இருக்கும் போதே அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்து அவரோடு கூட ஒன்னஸ்ல இருந்து அவரோடு கூட உறவாடி அந்த அன்புலையும் அந்த சந்தோஷத்திலையும் அந்த சமாதானத்திலையும் அந்த ஐக்கியத்திலையும் நம்ம வாழும்படியாகத்தான் தேவன் இந்த நாட்கள்ல இந்த சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அளவற்ற கிருபை நம்ம எத்தனையோ நான் இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம அறிய அறிய நமக்குள்ளேயே எவ்வளவோ சந்தோஷம் அது பெருகுகிறத நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே அந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. இந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை யாரெல்லாம் அதை கண்டடைறாங்களோ அவங்க எல்லாரும் அங்க சந்தோஷம் அடைகிறாங்க. அப்போஸ்தலர்ல நம்ம பார்க்கிறோம், பிலிப்பு பிரசங்கிக்க இடத்துல அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றாம். அந்த வசனத்தை எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போ சுவிசேஷம் எங்க அறிவிக்கப்பட்டாலும் அங்க என்ன நடக்குது? சந்தோஷம் உண்டாகிறது. அப்போஸ்தலர் 8 நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 8:8 அங்க பிலிப்புவின் மூலம் அங்க அநேக திமிர்வாதக்காரர்கள் சப்பானிகள் குணப்படுறாங்க. அவர் பிரசங்கிக்க தான் செய்யறாரு. அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் ஆஹ் கூப்பிட்டு சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. திமிர்வாதக்காரர் சப்பானியர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? குணமாக்கப்பட்டாங்களாம். அடுத்த வசனம் சொல்லுது, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அப்போ இந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த சந்தோஷத்தை நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனையோ வருஷங்கள் இந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கல. ஆனா இந்த நாட்கள்ல இந்த சந்தோஷத்தை அவர் நமக்கு கொடுக்கிறதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருந்தபடியினால், விருப்பமுள்ளவராய் இருந்தபடியினால இந்த வெளியேற பெற்ற சத்தியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை எவ்வளவு யாரெல்லாம் இத உணர்வு பூர்வமா நீங்க உள்வாங்குறீங்களோ அவங்களுக்கு இந்த சுவிசேஷம் நிச்சயமாய் பலனை தரும், விடுதலையை தரும். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ இந்த மகிமையான சுவிசேஷமே எப்படி இருக்கான்? தேவ சாயல்ல இருக்குதான். அப்போ அந்த தேவ சாயலா இருக்கிற அந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி எப்போ நம்ம வெளிச்சத்துக்குள்ள வர்றோமோ அப்பவே நமக்குள்ள இருக்கக்கூடிய பயமோ கவலைகளோ இது எல்லாம் நம்மளை விட்டு தன்னாலே அது வெளியே போயிடும். வெளிச்சம் வந்த இடத்துல அங்க இருள் இருக்க முடியாது. அப்போ இந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அங்கே அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்போ ஒண்ணு நல்லா புரியணும், இந்த சுவிசேஷம் நம்ம மனதுல வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கு. ஆனா இவங்க தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய இருதயத்துல
அந்த பிரகாசம், அந்த வெளிச்சம் இல்லாதபடியினாலே அவர்களுடைய மன கண்கள் எப்படி இருக்குது? குருடா இருக்கிறது. இந்த குருடா இருக்கிறவங்களுக்கு எத்தனை லைட் போட்டாலும் உள்ள அந்த வெளிச்சம் போகவே போகாது. அப்போ இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய இருதயத்தை குருடாக்கினபடியினாலே தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இன்னும் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கல. நமக்கோ இன்றைக்கு நம்முடைய நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களையும் அவர் கொடுத்து கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியாகிய வெளிச்சத்தையும் அவர் நமக்கு கொடுக்கிறார் என்றால், இந்த உலகத்துல இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் பேர் அந்த இடத்துல கூடி இருக்கிறோம். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இன்னமும் இந்த சத்தியங்கள் எல்லாம் அறியாத இடத்துல இருக்கிறாங்க. ஆனா நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகளாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதை நம்ம ஆழமாய் உணர்ந்து இன்னைக்கு எதுக்கு நன்றி சொல்றோமோ இல்லையோ, இந்த சத்தியத்தை நாம் அறிந்ததுக்கு நம்ம ஆழமாய் நம் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரே. முந்தியெல்லாம் எவ்வளவு பயத்துல இருந்தோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு கலக்கம். ஐயோ, எனக்கு தேவன் தண்டனையை கொடுத்துருவாரோ, என்னைய தேவன் தண்டிச்சிருவாரோ, நான் இப்படி எல்லாம் பாவம் செஞ்சனே. இப்படி எத்தனையோ நாட்கள் நம்ம பயந்து புலம்பி மனதுக்குள்ள வேற யாருக்கிட்டையும் கூட சொல்ல முடியாதபடி நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருந்த பொழுது நம்மை நாமே குற்றப்படுத்தி கொண்டிருந்தோம். ஆனா கிறிஸ்துவின் தேவனுடைய சாயலா இருக்கிற அந்த மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி, கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளியை நம்ம பெற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள நீங்க பாருங்க, உங்க ஆத்துமால நீங்க எவ்வளவு விடுதலை பெற்றிருக்கிறீங்கன்னு தெரியும். இதை யாரெல்லாம் உண்மையாய் உள்வாங்கி இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் நிச்சயமாய் விடுதலையாய் நீங்கள் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை சின்ன சின்ன வாழ்க்கையில சில காரியங்கள் பயம் வரலாம். ஆனா உடனடியாக இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் என்ன செய்யறாங்க? பரிசுத்த ஆவியானவரிடத்துல போய் அங்கே அவரோடு கூட ஒன்றிணைந்து அந்த அந்த பலவீனத்தை அவர்கள் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு நம்ம தேவனுக்கு மிகவும் நன்றி செலுத்த கடமையுள்ளவர்களாய் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த வெளிச்சத்தை தந்தீங்களே, இது இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நிலைமை யோசித்து பார்ப்போம். எப்பவுமே பயம், எப்பவுமே தண்டனைய குறிச்சு பயம், எப்பவுமே பிசாச குறிச்சு பயம், இப்படி ஏதோ ஒன்றை குறித்து பயந்து கொண்டுதான் இருந்திருப்போம். இன்னைக்கு பிசாசுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாத இடத்துல அவருடைய வெளிச்சத்துக்குள்ள, ராஜ்யத்துக்குள்ள என்ன கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி இந்த நம்ம அறிகிற இந்த சரியான சுவிசேஷம் எவ்வளவு பெரிய விடுதலையை நமக்கு கொடுத்திருக்கு. இதற்கெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாட்டிலும் கூட நம்ம அந்த ஆதாமை குறிச்சுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்ப நமக்கு நல்லாவே தெரியும், ஆதாம் தான் முதல் மனிதன், தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதனாய் ஆதாம் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இன்னைக்கு முழு மனுக்குலத்துக்கும் யார் தகப்பன் அப்படின்னா இந்த ஆதாம். நமக்கு பரம தகப்பன் அவர் இருக்கிறாரு. ஆனா இந்த சரீர பிரகாரமா நமக்கு முதல் தகப்பனா இருந்தது யார் என்ன? அது ஆதாம். நம்ம அப்போஸ்தலர் 17:26 பார்க்கிறோம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே என்ன செய்திருக்கிறாராம்? தோன்ற பண்ணி இருக்கிறாராம். அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாருமே சரீர பிரகாரமா ஆதாமின் வழி வந்தவர்கள் தான். ஆனா இந்த ஆதாம் தேவன் சொன்ன கட்டளை, அந்த 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 நன்மை தீமை அறியத்தக்க கனியில பங்கெடுக்க வேண்டான்னு சொன்ன அந்த கட்டளைக்கு அங்கே கீழ்ப்படியாதது நிமித்தம் தேவனுடைய அன்பை அங்கே அங்க ஏவாளும் ஆதாமும் என்ன செய்யறாங்க? சந்தேகப்படுறாங்க. அதனால அவர்கள் நிமித்தம் வந்த கெட்ட விளைவுகள், நிறைய விளைவுகள், அந்த விழுந்து வீழ்ச்சியில அந்த முழு மனுக்குலத்துக்கும், அவருக்கு மட்டும் இல்ல, முழு மனுக்குலத்துக்கும் அத்தனை செயல்களும், நமக்கு நமக்கு ஏற்படுற வியாதி, நமக்கு ஏற்படுற பயம், கவலை, அவிசுவாசம், இன்னமும் நம்ம மாம்சத்தின் எண்ணங்கள், கெட்ட பாவ செயல்கள், மரணம், இது எல்லாமே இந்த ஆதாமின் மூலம் நம்ம முழு மனுக்குலத்துக்கும் வந்ததை நம்ம பார்க்கிறோம்.
ஆதாம் உலகத்தை நல்ல மனிதர்களால நிரப்ப வேண்டியவரா தான் தேவன் இந்த பூமியில அவரை படைச்சு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொல்றாரு. ஆனா இந்த ஆதாம் வீழ்ச்சி அடைந்த பிறகு இங்க சூழ்நிலையே எல்லாம் மாறி போனது. இப்போ இரண்டாம் ஆதாம் ஆகிய கிறிஸ்து வருகிறார். அவர் எப்படி வர்றாரு? மனித இயல்புடையவராகவே அவர் வர்றாரு. அவர் எப்படி ஃபுல்லி காடோ ஃபுல்லி ஹியூமனா தான் இந்த பூமிக்கு வர்றார். மனுஷ சாயலை எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு வர்றாரு. மனுஷ சாயல்னா வெறும் இந்த மாம்சம், இந்த இந்த சதை, இத சொல்லல. எப்படி ஆதாம் வீழ்ச்சியில தன்னையும் தேவனையும் அவன் அவன் ஒரு 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 இடத்துல இருந்து பார்த்தானோ அந்த சாயலாக கிறிஸ்துவும் இந்த பூமிக்கு வந்தார். ஆனா அவர் இங்க வந்து பிதாவை முகமுகமாய் அறிந்தவராய் அவர் இருந்தபடியினாலே, பிதாவோடு கூட அவர் ஒன்றிணைந்து எப்பொழுதும் செயல்பட்டபடியினாலே, இந்த முதல் ஆதாமுக்கும் இரண்டாம் ஆதாமுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம எல்லாரும் மேலேயும் இருக்கிற அன்பின் நிமித்தம் தான் இயேசு இந்த பூமிக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ இந்த ஆதாம் பாவம் செஞ்சு நம்ம எல்லாருக்கும் பாவத்தையும் மரணத்தையும் கொடுத்துட்டாரு. இயேசுவோ நம் பாவத்தையும் மரணத்தையும் தான் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாவத்தையும் மரணத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு, அதுக்கு பதிலாக நமக்கு நல்ல வாழ்க்கையும் நித்திய ஜீவனையும் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவன் என்பதை நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும். அவரோடு கூட இருக்கிற ஒன்றாய் இருக்கிற உறவுதான் இங்கே நித்திய ஜீவன். அவரை அறிவதே நித்திய ஜீவன். எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஆண்டவரை இன்டிமேட்டா அறியிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அவரோடு கூட நம்ம நெருங்கி பழக ஆரம்பிப்போம். இப்போ நீங்க நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சிலர்கிட்ட நம்ம ரொம்ப நெருக்கமா இருப்போம். சிலர்கிட்ட ஒரு ஒரு அளவுக்கு தான் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருப்போம். காரணம் என்னன்னா, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட், அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட நம்ம என்ன வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஒரு நம்பகமான ஆளா இருப்பாங்க. ஆனா சிலர்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யாரை எவ்வளவுத்துக்கு ஆழமா அறிஞ்சிருக்கிறோமோ அவங்க கூட தான் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை நம்ம வைக்க முடியும். அதே போலதான் அஹ், அந்த ஆதாம் ஏவாளை அறிந்தான். அந்த அறிகிறது, அந்த தேவனை எவ்வளவுத்துக்கு எவ்வளவு ஆழமா அறிய ஆரம்பிக்கிறோமோ அவரோடு கூட சஞ்சரிக்க முடியும். அதுதான் அந்த உறவு தான் அங்க நித்திய ஜீவனாய் சொல்லப்படுகிறது. இது மரித்து பரலோகம் போன பிறகு கிடைக்கிறது இல்லை. இந்த பூமியிலேயே ஆரம்பிச்சு பரலோகத்துக்கு போன பிறகும் தொடருகிற ஒரு காரியமாய் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பூமியிலேயே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிச்சயமாய் அந்த நித்திய ஜீவனில் நாம் வாழ முடியும். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஆஹ் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. இன்னைக்கு பரலோகம் ஒரு திட்டம் தீட்டி இயேசுவை பூமிக்கு அங்க அனுப்பி இருக்கிறாங்கன்னா, நம்ம யாரா இருக்கிறோம்? பிள்ளைகளா இருக்கிறோம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். அப்போ என்ன ஒரு அன்பு! இந்த தேவனை நம்ம என்ன செய்யல, இன்னும் ஆழமா இன்னும் நம்ம அறியல. என் பிள்ளை மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறார்கள். அதனால நானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனாய் போய் அவங்க அவங்க இடத்துக்கு இறங்கி நான் அவங்களை எவ்வளவு நேசிக்கிறேங்கிறத புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அடுத்தது அதே வசனத்துல பார்க்கிறோம், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. இந்த முதல் ஆதாமின் மூலம் முழு மனுக்குலத்துக்குள்ளேயும் மரணம் வந்தது, பிரிவினை வந்தது, ஃபர்ஸ்ட் செப்பரேஷன் வருது. இந்த செப்பரேஷன் நிமித்தம் 5 சென்சஸ்ல ஆக்டிவேட் ஆறாங்க. ஆதாமும் ஏவாளும் இந்த 5 சென்சஸ்ல ஆக்டிவேட் ஆறதுனால அவங்களுக்குள்ள பயம் வருது, வெட்கம் வருது, கவலை வருது, எல்லாமே உள்ள வருது. அதற்கு பிறகு
சரீரமும் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த செப்பரேஷன்ங்கிற இந்த மரணத்தை அவர் முதலாவது தன்னுடைய மரணத்தினால், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, அவருடைய மரணத்தினாலே இந்த செப்பரேஷனை டோட்டலா அவர் அழிச்சிட்டாரு. அந்த செப்பரேஷன் நிமித்தம் என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்ததோ அதை எல்லாவற்றையும் அவர் நிரந்தரமாய் அழித்து விட்டார். அப்போ இந்த வசனத்தெல்லாம் நம்ம சில வேளைகளை, சில பலவீனங்களோ சில காரியங்கள் வரும்போது இந்த வார்த்தையை நம்ம சொல்லி ஜெயம் எடுக்கணும். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே என் இயேசு கிறிஸ்து அழித்து விட்டார். இந்த மரணம் என் குடும்பத்தின் மேல, எந்த பலவீனமோ வியாதியோ என் குடும்பத்தின் மேல ஆளுகை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க பேசி பாருங்க. அந்த சத்ருவானவன் உங்க குடும்பத்தை விட்டு ஓடுகிறதை நீங்கள் நிச்சயமாய் பார்க்க முடியும். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்போ முழு மனுக்குலமும் என்ன பயத்துக்குள்ள போயிருச்சு? மரண பயத்துக்குள்ள. இங்க இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்யறாரு? ஜீவ காலமெல்லாம் அவருடைய மரணத்தினாலே அந்த மரண பிசாசை அழித்தது மாத்திரம் இல்ல, மரண பயத்தில் இருந்த அத்தனை பேரையும் அவர் என்ன செஞ்சிட்டாரா? விடுவித்து விட்டார். தேவனுடைய கிருபையினால் ஒருவருக்கொருவராகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியோராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தமும் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு, இன்னைக்கு நம்ம இங்க கூடி வந்திருக்கிற எல்லாருடைய மரணத்தையும் அவர் ருசி பார்த்திருக்கிறாராம். ஏன்னா நம்ம விடுதலையாய் மாறும்படி, நம்ம மரண பயத்தை விட்டு வெளியே வரும்படி நம் ஒவ்வொருவருடைய மரணத்தையும் இங்க கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய அந்த இயேசுவை அதாவது சுவிசேஷத்தின் ஒளி சிலர் மேல படாதபடினாலே இதை அவங்க உணரல. மற்றபடி எல்லாருடைய மரணத்தையும் அவர் ருசி பார்த்தார். அப்போ எந்த அளவுக்கு நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 2ஆம் மாதமாகிய கிறிஸ்துவின் மூலம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? டோட்டலா விடுதலை ஆயிருக்கிறோம். இந்த மரணம் அப்படிங்கிறது நம் வாழ்க்கையில ஆளுகை செய்யவே முடியாது. நம்ம மரணத்தை அவர் டேஸ்ட் பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம ஏன் மரணத்தை குறித்து பயப்படணும்? அவர் தன்னுடைய சரீரத்துல நம்முடைய மரணத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? மறைச்சிட்டாரு. அப்போ இந்த நாள்ல இருந்து நம்ம இந்த மரணத்தை குறித்ததான பயம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. இன்னும் ஒரு வசனம், 1-2 வசனங்கள் வாசிச்சா இன்னும் நல்லா புரியும். ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 5:12. இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லோருக்குள்ளும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அதுல நம்ம தொடர்ந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும், எப்படி முழு மனுக்குலமும் ஒரு மனுஷன் மூலமாய் பாவத்துக்குள்ளேயும் மரணத்துக்குள்ளேயும் வந்ததோ, அதே போல இந்த 2ஆம் மாதமாகிய கிறிஸ்துவின் மூலம் முழு உலகமும் நீதிக்குள்ளும், தேவ நீதிக்குள்ளும் ஜீவனுக்குள்ளும் வந்திருக்கிறது. இத நம்ம நல்லா புரிஞ்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில விடுதலையாய் நம்ம வாழ முடியும். இல்லைன்னா இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிட்டு மேலாப்ல ஏதோ பார்த்துட்டு யாருக்கோ எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, இதை நாம் ஆழமா, இது எனக்காக என்னுடைய மரணத்தை அவர் மரித்திருக்கிறபடியினாலே நான் இன்றைக்கு ஜீவனை பெற்றிருக்கிறேன். என் மேல மரணம் ஒரு காலம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அவர் அழித்து விட்டார்.
அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம். இந்த நிஜத்துக்கும் சத்தியத்துக்கும் எதிராய் சத்ருவானவர் எந்த பொய்ய சொன்னாலோ அதை நாம் நம்ப கூடாது. அந்த 10வது வசனம் வாசிங்க. இது 10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில், கொலோசியர் 1ல பார்க்கிறோம், நாம் மனதிலே அவருக்கு சத்துருக்களா இருந்தோமா. அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் இப்ப அவருடைய மரணத்தினாலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒப்புரவாக்கப்பட்டுட்டோம். ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இன்னைக்கு மரணத்துல இருந்து நம்மை விடுவித்து அவருடைய ஜீவனாலே நாம் என்ன செய்திருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இந்த முதல் ஆதாமின் நிமித்தம் முழு மனுக்குலமும் பாவத்திற்குள் வந்ததோ, மரணத்துக்குள் வந்ததோ, இந்த 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் மூலம் நாம் அனைவரும் ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். இப்போ கிறிஸ்துவுக்கு நம்ம யோவான் 1வது அதிகாரத்துல பார்க்கிறோம், நம்ம தேவனுக்கு யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றோமோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்ப அவருக்கு பிள்ளைகள் ஆயிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஜீனியாலஜி ஆதாம்ல இருந்து கட் ஆயிருச்சு. முதல்ல இதை உணரணும். முதல் ஆதாம்ல இருந்து வந்த எல்லா ஜீனியாலஜி, எல்லா டிஎன்ஏ கட் ஆகி இப்ப 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்கு நம்ம பிள்ளைகளாய் மாறினபடினாலே இன்றைக்கு அவருடைய டிஎன்ஏ தான், அவருடைய வித்து தான் இன்றைக்கு நமக்குள்ள இருக்குதுன்னா இந்த மரணம்ங்கிறது நம்மள டச் பண்ணவே முடியாது. அது செப்பரேஷன்லயும் வர முடியாது. எந்த வகையில நம்முடைய ஆத்மாவிலையும் மரணத்தை கொண்டு வர முடியாது. நம்முடைய சரீரமும் நம்ம விரும்புகிற வரைக்கும், இங்க பவுல் சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு பிரிய எனக்கு ஆசை உண்டு, ஆனா நான் சரீரத்துல இருப்பது உங்களுக்கு நலங்கிறதுனால நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு நமக்கு மரணத்துக்கு மேல அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ இத நம்ம புரியணும். இது ஆழமா கிறிஸ்துவின் மூலம் நான் ஜீவனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அது அதிக நிச்சயமாமே. பவுல் எழுதுறாரு, அதிக நிச்சயமாமே. அப்போ அந்த ஜீவனுக்குள்ள முதல்ல நம்மளுடைய ஆவியில நம்ம அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஜீவன்ல இருந்து வாழ ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆத்துமா அது எப்படி மாறுது? வெளிச்சத்தின் நிலைக்கு வருது. அங்க மனக்கண்கள் பிரகாசம் அடைகிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் பிரகாசம் அடையும் போது ஆட்டோமேட்டிக்கா சரீரமும் அந்த வெளிச்சத்துக்குள்ள வருகிறதை நம்ம அறிந்து கொண்டாதான் இப்படி ஒரு தேவரகமான ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நான்லாம் ஒரு காலத்துல இந்த வசனத்தை, அந்த முதல் பகுதியை மட்டும் படிச்சாலே பயமா இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம். அதுக்கப்புறம் கொடுத்திருக்கிறத நம்ம என்ன செய்யறது இல்ல, அதை வாசிக்கிறதே இல்ல. அதை வாசிச்சாலும் புரிய போறதும் இல்ல. வசனம் தெளிவா சொல்லுது, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப இன்னைக்கு எல்லாரும் எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டோம், கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம். அப்போ நமக்கு கிடைத்த பலன் என்ன? நித்திய ஜீவன். அது அவருடைய கிருபை வரமாய் அங்க தேவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம வந்துட்டோம். எப்பொழுதும் இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு கூட உறவாடக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு ஏற்கனவே அவர் கொடுத்து விட்டார். இதை யாரெல்லாம் இருதயபூர்வமாய் உணர ஆரம்பிக்கிறோமோ, நான் ஜீவனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மரணம் என்னை ஆளுகை செய்ய முடியாதுங்கிற வெளிச்சத்துக்குள்ள நம்ம வர்றோமோ, அப்பதான் இந்த பிசாசானவனை நாம் ஜெயிக்க முடியும்.
இல்லைன்னா அவன் சொல்ற பொய்க்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம், இடம் கொடுத்துட்டே இருப்போம். உலகத்துல அப்படி நடக்குதுல, இப்படி நடக்குதுல, அது நடந்தது, அது வந்தது, இந்த வியாதி வந்தது, இதை சாப்பிட்டா அது வந்துரும், இப்படி ஏகப்பட்ட உலகத்தின் காரியங்கள் லாஜிக்கல் திங்கிங்ல போய் நம்ம வாழ்க்கை எல்லாவற்றையும் அவன் மரணத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த லாஜிக்கல் திங்கிங்ல இருந்து முதல்ல நம்ம வெளியே வரணும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் எப்படி ஒரு தேவரகமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், உலகத்துக்கும் நமக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ மனிதர்களை மாதிரி இந்த 5 சென்சஸ்ல நம்ம திங்க் பண்றத முதல்ல நிறுத்தணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை உங்களுக்கு மிகவும் அவசியம். பார்க்கிற அந்த 5 சென்சஸ்ல ஃபீல் பண்றத வச்சுட்டே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம்னு சொன்ன பிறகும் இந்த முதல் ஆதாமின் செயல்கள் தான் நம்ம கிட்ட இன்னும் ஒட்டிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த முதல் ஆதாமை நம்ம களைந்து போடலைன்னா இந்த 2ஆம் ஆதாமுக்குள்ள நமக்கு கொடுத்த நன்மைகளை நாம் பரிபூரணமாய் சுதந்திரிக்க முடியாது. அவருக்குள்ளதான் இருக்கிறோம், ஆனா இந்த வெளிச்சம் வரல, இந்த நாலேஜ் நமக்கு இல்ல. இந்த நாலேஜ் இல்லாததுனால இன்னும் இந்த முதல் ஆதாமின் எண்ணங்களும் பயங்களும் கவலைகளும் நம்மை மேற்கொள்கிறதா இருக்கிறபடியினால இந்த 2ஆம் ஆதாமுக்குள்ள இருக்கிற இந்த சந்தோஷம், சமாதானம், இந்த தேவரகமான வாழ்க்கைய நம்ம என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. இன்றைக்கு திருத்துவ தேவன், இன்னைக்கு காலையில நம்ம மெடிடேஷன் பிரேயர்ல அதை தியானிச்சோம். எவ்வளவு தூரத்துக்கு நாமும் தேவனும் ஒன்றா இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ள அவர் நம்மளை கொண்டு வந்துட்டாரு. ஆனா இன்னமும் நம்ம செப்பரேஷனை ஃபீல் பண்றோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆடம்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். கான்ஸ்டன்டா நீங்க விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்கலனாலும் சரி, நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. நீங்க அத எப்ப உணர்றீங்களோ, உங்களுக்கு நீங்க உணரும் போதுதான் பல காரியங்கள் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரும். இப்ப வரைக்கும் இத நம்மளுடைய எமோஷன்ஸ்ல, ஃபீலிங்ஸ்ல நம்ம என்ன செய்யல, உணரல. எவ்வளவு பெரிய தேவன் என் கூட இருக்கிறாரு, இந்த தேவன் எனக்கு தகப்பனாக இருக்கிறாரே, என்னை அவர் எந்த சூழ்நிலையில் அவர் கைவிடுவார், நான் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேனே, என்னை எந்த விதத்துல எந்த மரணம் என்னை ஆளுகை செய்ய முடியும் அப்படின்னு எப்போ நம்மளுடைய இருதயத்துல அந்த வெளிச்சம் வருதோ, நம்மளுடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்படுதோ, அப்போ இந்த 2ஆம் ஆதாமுக்குள்ள வந்த அந்த வாழ்க்கைய நம்ம பூரணமாய் சுதந்திரித்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும். இப்போ சில எக்ஸ்சேஞ்சஸ் இங்க நடந்தத சில வசனங்கள் மூலமாய் நம்ம, ஒருவேளை புது உடன்படிக்கை தெரிஞ்சவங்களுக்கு இது நன்றாக தெரிந்த காரியங்கள் தான், ஆனாலும் கூட நம்ம திரும்பவும் அதை ரீகால் பண்ணும்போது நம்ம இருதயத்துல அது ஆழமாய் பதிக்கப்படும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ இன்னைக்கு நம்ம அவருக்குள்ள நம்ம தேவ நீதியை பெற்றிருக்கிறோம். We might become the righteousness of God. இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அத்தனை பேரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இத நம்ம எத்தனை வருஷம் நம்ம சபைக்கு போயிருக்கிறோம். இந்த உணர்வு நமக்கு எவ்வளவு லேட்டா தான் இப்பதான் நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. எத்தனை வருஷமா நம்ம பாவி பாவி பாவின்னு சொல்லி சொல்லி பாவத்தை விட்டு வெளியே வர முடியாத கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா வசனம் சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். அப்ப என்ன ஒரு அன்பு! என் பிள்ளை நீதிமான்கிற ஸ்தானத்தை என் பிள்ளைக்கு கொடுக்கணும். இதற்காகத்தான்
பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் இந்த உலகம், அதாவது வானம் கொள்ளாத தேவன், அவ்வளோ பெரிய தேவன் இன்றைக்கு நம்மை விலையேற பெற்ற முத்துக்களாக அவர் பார்த்ததினால், அவர் பிள்ளைகளாய் அவர் நம்மை பார்த்ததினால், நமக்காக நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படி, என் பிள்ளை இப்படி குற்ற மனசாட்சியில இருக்கக்கூடாது, என் பிள்ளை என்னை விட்டு பிரிஞ்சதை போல உணரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 2ஆம் ஆதாம் நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம். 18, 19 ரெண்டுமே வாசிங்க. இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாகியிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். தெளிவா வசனம் சொல்லுது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி. இப்ப ஒப்புரவாக்கினா என்ன? ஒன்னஸ்ல வந்துட்டோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம ஒன்றாய் கலந்திருக்கிறோம். ஒப்புரவாக்கி அவர் அவங்க பிரசங்கம் பண்ண சொல்றதே எதை சொல்றாருன்னா, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். நம்ம செய்ய வேண்டிய ஊழியமே, அப்பா நீயும் தேவனும் ஒன்றாய் இணைக்கப்பட்டுட்டீங்க. ஆதாம் இழந்து போன ஸ்தானத்தை தேவன் மறுபடியும் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து பூமிக்கு வந்து உன்னை தேவனோடு அவர் ஒன்று சேர்த்திருக்கிறார். இதுதான் உபதேசம், இதுதான் ஊழியம். அடுத்த வசனம் நம்ம பார்க்கும்போது, அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், அவர் நினைக்கவே இல்லையா. நாட் கவுண்டிங் தியர் ட்ரெஸ்பாசஸ் அகைன்ஸ்ட் them இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கு. கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, கிறிஸ்துவுக்குள் என்ன செஞ்சிட்டாரா, இன்றைக்கு அவரோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஊழியமே இதுதான். இதை தவிர வேற எந்த ஊழியம் செஞ்சாலும் கிறிஸ்து செய்து முடித்த செயலின் மேல் நம்பிக்கை வைக்க முடியாத எந்த ஊழியமும் கிறிஸ்துவின் மூலம் செய்யப்படுகிற ஊழியம் அல்ல. எதை செஞ்சு முடிச்சிருக்கிறார்? நீ யாரா இருக்கிற? நீ எப்படி தேவனோடு கூட ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிற? இல்லன்னா, இந்த சுவிசேஷத்தை அறியலன்னா நம்ம சாபங்கள்லயும் பாவங்கள்லயும் தான் வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஒரு நாள் நமக்கு விடுதலை இருக்காது. இந்த புது உடன்படிக்கையே என்ன சொல்றாரு? எபிரேயர் 8ல நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 8, இதெல்லாம் நான் பேசணும்னு நினைக்கலாம், ஆண்டவர் யாருக்காகவோ பேசி கொண்டிருக்கிறார். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஆண்டவர் சொல்றாரு, புது உடன்படிக்கையில நான் அவங்க அநியாயங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன்? கிருபையாய் மன்னித்து இனி நான் அவைகளை நினையாமல் இருப்பேன். நான் அதை நினைக்கவே மாட்டேங்கிறாரு. ஆனா நம்ம ஒவ்வொரு நேரம் கம்யூனியனுக்கு போகும்போதும் பழச நினைச்சு போறோம். அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்ப அவரை நினைவு கூறுறதுன்னா என்ன? இந்த ரத்தத்தின் மூலம் தேவன் என்னை பாவமற என்னை கழுவி இருக்கிறார். அதை நினைவு கூறணும், அவரை நினைவு கூறணும், அவர் செய்து முடித்த செயலை நினைவு கூறணும். ஆனா இது இல்லாம நம்ம எதை நினைவு கூறிக்கொண்டு இருக்கிறோம்? சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை நம்ம சிந்தித்து கொண்டே இருந்ததுனாலதான் நம்மள பலவீனங்கள் மேற்கொண்டது. அந்த 1 கொரிந்தியர் 11ல பவுல் சொல்றாரு, இது நிமித்தம், அதாவது அந்த அந்த கம்யூனியனை நிதானித்து அறிந்து எடுக்காதபடியினால சிலர் வியாதியா இருக்கிறாங்களாம், சிலர் மரிச்சும் போயிருக்கிறாங்களாம். அப்ப கம்யூனியனை உணர்ந்து எடுத்தா அதுக்கு எவ்வளவு பலன் இருக்கு. ஆன்டி அதை வாசிங்க. 1 கொரிந்தியர் 11ல 7வது வசனம் வாசிங்க. இப்படி இருக்க, எவன் அபாத்தியமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். அடுத்தது அந்த 29, 30 வாசிங்க. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று
நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். ம். அடுத்தது. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை இங்க நாம் இ- ஆ அறிந்தால் ஆ நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஓகே. அப்போ இங்க அழகா வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். அப்போ கர்த்தருடைய சரீரம் என்ன? அவருடைய சரீரத்துல என்னுடைய பாவங்களை அவர் சுமந்தபடியினாலே நான் இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த பாவம் மரணம் என்னை மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிறத அவருடைய சரீரத்தை நம்ம நிதானித்து இந்த கம்யூனியனை நம்ம எடுக்கும்போது நாம் எப்படி மாறுகிறோம்? ஜீவனுக்குள்ள வர்றோம். இத நிதானித்து அறிஞ்சு எடுக்காததுனால உங்களில் அநேகர் எப்படி இருக்கிறாங்களாம்? பலவீனராய், வியாதி உள்ளவர்களாய், நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம நிதானித்து அறியணும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு 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 டிசப்ஷனுக்குள்ள போன மாதிரிதான், ஒரு அந்த சத்ருவினுடைய பயங்கரமான பொய்களை நம்மள நம்ப வச்சுட்டான். இல்ல நீ பாவி, உனக்கு எடுக்க தகுதி கிடையாது. அவர் யூதாசுக்கே அங்க கம்யூனியன் கொடுக்கிறாரு ஜீசஸ். அந்த அவனை என்ன செய்யணும்? அந்த கம்யூனியன் கொடுக்கும்போது நம்ம நிதானித்து, நீ யாரு? நீ தேவனுக்குள்ள எப்படி இருக்கிற? நீ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிற. நம்ம எப்பவுமே நம்ம உன்னை நல்லா நம்ம யோசிச்சு கொள்ளணும். எந்த ஒரு காரியத்தை நம்ம ரிப்பீட்டடா நீ நீ இப்படிதான், உன்னால முடியாது, உன்னால செய்ய முடியாது, நீ பாவிதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோமோ, அவங்க அந்த பாவத்தை விட்டு வெளியே வரவே முடியாது. இல்ல, நீ யாரு? நீ தேவனுக்கு பிள்ளை, நீ நீதிமான், உனக்காக அவர் விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார், உன் பாவத்தை அவர் தன்னுடைய சரீரத்துல அவர் சுமந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள் நீதிமான்கிற எண்ணத்துக்குள்ள கொண்டு வரும்போதுதான் அவன் பாவங்களை விட்டே வெளியே வர முடியும். இல்லன்னா ஒவ்வொரு முறையும் கம்யூனியன் எடுத்துட்டு வரும்போது குற்ற மனசாட்சியில தான் எடுக்கணும், குற்ற மனசாட்சியில தான் நம்ம வெளியவும் வருவோம். நம்ம வசனம் பார்த்தோம் எபிரேயர் 9, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நம்ம மனசாட்சியே அவருடைய ரத்தம் கிளென்ஸ் பண்ணிருச்சு. அப்ப இன்னும் நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவம், 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவம், இதையெல்லாம் யோசிச்சு எடுக்கணும், இதெல்லாம் நீ உனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி கம்யூனியனுக்கு போனோம்னா நம்ம எப்படி ஜீவன்ல வர முடியும்? நம்ம இன்னைக்கு யாரா இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். ஒருவேளை அது அறியாமையின் காலமா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு தேவன் நம்முடைய கண்களை அவர் திறந்திருக்கிறார். இத புரியணும். இத புரிஞ்சாதான் நம்ம பாவத்தில இருந்தே வெளியே வர முடியும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அடிக்கடி பார்த்த காரியங்கள். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சிலரோடு கூட நான் விசுவாசிக்கிறேன், இதை இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான சத்தியங்கள், இதெல்லாம் நம்மள ஒரு ஒரு அதாவது ஒரு ஜீவன் இல்லாத நிலைமைக்குள்ள நம்ம போயிட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய அன்பினால் நம்ம இந்த இடத்துக்கு அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததா ஒரு வசனம், ரோமர் 3வது அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இந்த தேவ நீதி யாருக்கு கொடுக்கப்படுதா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? தேவ நீதி கொடுக்கப்பட்டிருக்கு.
நம்ம இப்போ பாவிகள் கிடையாது, நம்ம தேவ நீதியை பெற்றவர்கள். ஏன்னா நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த தேவ நீதியை நம்ம பெற்றிருக்கிறோம்னா நம்ம எதுக்குள்ள வந்துட்டோம்? ஜீவனுக்குள்ள வந்துட்டோம். எவ்வளவு அழகா தெளிவா வசனங்களை பவுல் நமக்கு அவரு அவ்வளவு ரெவலேஷன் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் புரியல ஒரு காலத்துல. நானுமே இந்த எபிஸ்டல்ஸ்ல அந்த நிருபங்கள் வாசிக்கும் போது ரொம்ப ஐயோ இது எதுக்கு வாசிக்கிறோம், இது எதுக்கு நம்ம வாசிக்கணும், எதுக்கு இவர் இப்படி எழுதி வச்சிருக்கிறாருங்கிற மாதிரிதான் இருந்தது. ஒண்ணுமே புரியல. ஆனா இப்ப இந்த நிருபங்களை வாசிக்க வாசிக்க என்ன ஒரு வாழ்க்கை கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஆழமா புரிய முடியுது. நம்ம எதுக்குள்ள வந்துட்டோம்? ஜீவனுக்குள்ள. ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஏன்னா இந்த தேவ நீதி, நம்ம கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது நிமித்தம் நம்ம தேவ நீதியை பெற்றிருக்கிறோம்னா நம்மை மரணம் ஆளுகை செய்ய முடியாது. இன்னும் 1-2 வசனங்கள் வாசிக்கும் போது இன்னும் நல்லா புரியும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். பிலிப்பியர் 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். போதும். இங்க நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதி. இந்த நியாய பிரமாணம் எப்பவுமே என்ன சொல்லும் அப்படின்னா, நீ அதை செஞ்சு நீ அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இதை செஞ்சா உனக்கு இது, இதை செஞ்சா இது, ஏதோ நம்ம செயல்களை பொறுத்து நமக்கு நீதி உண்டாகிறதை குறிக்கிற காரியமா இருக்கு. இன்னைக்கு நம்ம நியாய பிரமாணத்தின் கீழ் இல்லை. மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்துக்கு கீழே நம்ம இல்ல, கிறிஸ்துவின் கீழே புது உடன்படிக்கையில நம்ம இருக்கிறோம். புது உடன்படிக்கையின் கீழே நம்ம கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். அப்போ எந்த இடத்துல நம்மள வச்சிருக்கிறாரு? விசுவாசத்தினால், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து. அப்ப இந்த தேவ நீதியை நம்ம பெற்றிருக்கிறோம். தேவனால் உண்டான நீதியை நம்ம பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம யார் குற்றச்சாட்ட முடியும்? நம்முடைய எண்ணங்களும் நம்மள குற்றச்சாட்ட முடியாது. ஏன்னா மனசாட்சி அவர் செத்த கிரியைகளற என்ன செஞ்சிருக்கிறாராம்? அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து இருக்கிறதாம். இன்னைக்கு நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ எந்த இடத்துல நம்மள வச்சிருக்கிறாரு? நம்ம இன்னும் அதை புரியாம நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனிடத்தில் தேவனால் உண்டான நீதியை நம்ம பெற்றிருக்கிறோம்னா இன்னைக்கு நம்ம மேல எந்த வல்லமைக்கும் உலகத்துல அதிகாரம் கிடையாது. இன்னைக்கும் இன்னமும் நம்ம கேட்கிற காரியங்கள் மிகவும் ரொம்ப வேதனைப்படுத்துற காரியம் என்னன்னா, உங்களுக்கு அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அங்க அதை செஞ்சு வச்சிருக்காங்க, இங்க இதை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இத சொல்லி சொல்லியே மக்களை பயத்துக்குள்ளயும் கசப்புக்குள்ளயும் வெறுப்புக்குள்ளயும் வச்சிருக்கிறாங்க. நம்ம தேவ நீதியை பெற்றிருக்கிறோம், தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறோம்னா இன்னைக்கு நம்ம எது தொட முடியும்? இதை என்னைக்கு அறியறோமோ அன்னைக்குதான் விடுதலை. இல்ல அந்த கட்டுகளுக்குள்ள இருக்கிறீங்க, உங்களுக்கு அப்படி இப்படி உங்களுக்கு அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, எத்தனையோ குடும்பத்துல இதனால சமாதான குறைவு, கசப்பு. அதெல்லாம் நம்ம ரொம்ப ஆழமாய் அறிய வேண்டிய காரியங்கள். நமக்கு எதிராய் யாரும் நிக்கவே முடியாது. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? யார் நிக்க முடியும்? யார் என்ன செய்ய முடியும்? பிழையாம கூலி பொருத்தி பாலாக் ராஜா அங்கங்க கூட்டிட்டு போய் சபிக்க சொல்றான். கடைசி வரைக்கும் ஆண்டவர் விடவே இல்லை. நீ எப்படி என்னுடைய ஜனத்தை நீ சபிக்கிறதுக்கு நீ வருவன்னு பிழையாம அந்த கழுதை வாயின் மூலமாய் தேவன் பேச வைத்ததை நம்ம பார்க்கிறோம் பிழையாம் கிட்ட.
அப்போ அந்த கூட்டம் அவங்களுக்கு தெரியாது அவங்களை சபிக்கும்படியா இப்படி பாலாக் ராஜா கூலி பொருத்தி இருக்கிறான்னு. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை தெரிந்து கொண்ட தேவனுக்கு தெரியும், இப்படி தன் ஜனத்துக்கு விரோதமாய் ஒருவனை சபிக்க எழுப்பி இருக்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் ப்ரொடெக்ட் பண்றவரா இருக்கிறாரு. இன்னைக்கு இதெல்லாம் உணரல. அதனாலதான் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்றோம். நிஜமா சத்தியமா? ஏன்னா இதனால நாங்க எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டோம்னு எங்களுக்கு தெரியும். அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். நம்ம யாருங்கிறத நம்ம முதல்ல அறியணும். ஐடென்டிட்டிய நம்ம புரியணும். இது இல்ல அப்படின்னு என்னைக்கு நம்ம இருதயத்துல ஒரு வெளிச்சம் வருதோ அன்னைக்கே சத்ருவானவன் உங்க குடும்பத்தை விட்டு வெளியே ஓடுறத நீங்க பார்க்க முடியும். இன்னும் ஒரு 2 வசனங்கள் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அவன் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. தெளிவா வசனத்துல கொடுத்திருக்கு. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் முழு மனுக்குலத்தை என்ன ஆண்டு கொண்டிருந்தது? மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. இந்த முதல் ஆதாமின் மூலம் முழு மனுக்குலத்தையும் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நம்ம யோவான் 1ல பார்க்கிறோம். அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். நம்ம எல்லாரும் யாரு? கிருபை பெற்ற ஜனங்கள். கிருபை மேல கிருபைய நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் நாம் தேவ நீதியை பெற்றிருக்கிறவர்கள். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து, 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நம்ம எப்படி வைத்திருக்கிறார்? ஆளுகை செய்யற இடத்துல நம்மள வச்சிருக்கிறார். நம்ம இன்னும் எப்படி இருக்கிறோம்? பயந்துட்டு, திகைச்சிட்டு, கவலைப்பட்டுட்டு, புலம்பிக்கிட்டு, அழுதுட்டு நம்ம சொன்னா அது நடக்கும். ஏன்னா ஆளுகையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்ம எல்லாரும் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு அவராலே நாம் ஜீவனை அடைந்திருக்கிறோம். மரணம் நம்ம பக்கத்துல வர முடியாது. இத கன்ஃபஸ் பண்ணணும். இருதயத்துல இருந்து உணர்ந்து நம்ம பேசும் பொழுது நிச்சயமாய் நம் குடும்பங்களை விட்டு எந்த பலவீனங்களாய் வியாதிகளாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அது வெளியேறித்தான் ஆகணும். என ஆளுகையை இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அன்றி ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. இங்க பாவம் செய்யாதவங்களையும் பாவம் என்ன செஞ்சிருச்சு? ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை ஆண்டு கொண்டது. அப்ப எந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கு? பாவமே செய்யலனாலும் ஆதாம் பாவம் செஞ்சதுனால எல்லாரையும் பாவம் மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. அப்போ ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். நம்ம செய்யற செயல் நிமித்தம் அல்ல, அவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவரை விசுவாசித்தது நிமித்தம், அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே, ஒரே அந்த 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லோரும் நீதிமான்கள் ஆக்கப்படுறோம். எப்படி பாவிகள் ஆக்கப்பட்டோமோ அதே போல இந்த 2ஆம் ஆதாம் மூலம் நாம் எல்லோரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நீதிமான்கிற இடத்துல இருந்து நம்ம செய்கிற ஜெபம் தான் அது பலன் உள்ளது.
வசனம் தெளிவா சொல்லுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இந்த நீதிமான்கள் நிறைந்த இடத்த தேவனால அழிக்க முடியாதாம். நம்ம ஆபிரகாமின் நாட்கள்ல பார்க்கிறோம். ஆபிரகாம் கேட்கிறாரு, 50 நீதிமான்கள் இருந்தா, 20 நீதிமான்கள் இருந்தா, 10 நீதிமான்கள் இருந்தா. அப்போ இன்றைக்கு நம்ம எல்லோருடைய கான்சியஸ்னஸும் நான் நீதிமான் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா, நம்ம இருக்கிற இடமே இது எவ்வளவு ஆசீர்வாதமான இடமாக இருக்கும். நம்ம என்விரான்மெண்டே அது ரொம்ப பிளெஸ்ஸிங்கா மாற ஆரம்பிக்கும். இந்த கான்சியஸ்னஸ்ல தான் நமக்கு மாற்றம் வர வேண்டும். அந்த 21 மட்டும் வாசிருங்க ஆண்டி, அதோட முடிக்கலாம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இந்த வசனமும் தெளிவா சொல்லுது, பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல. பாவத்தின் மூலம் மரணம் என்ன செஞ்சுச்சு? முழு மனுக்குலத்தையும் ஆண்டு கொண்டது. அது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இந்த கிருபையினால, இந்த கிருபையானது இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டான நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அந்த பாவத்தின் நிமித்தம், அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் அந்த முழு மனுக்குலமும் செப்பரேஷனுக்குள்ள போகுது. அந்த செப்பரேஷனுக்குள்ள போனபடியினால அங்க ஆத்துமாவில, சரீரத்துல எல்லாத்துலயும் அங்க மரணம் ஏற்படுகிறது. இப்போ 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவிக்குள்ள வந்த நமக்கு எல்லாருக்கும் அவருடைய கிருபையானது இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டான அந்த நீதியினாலே நாம் எல்லோரும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அது நம்மை ஆண்டு கொண்டதாம். இன்னைக்கு நம்மள ஒரு செகண்ட் கூட நம்மை விட்டு தேவன் பிரியவே மாட்டார், பிரிந்து போகவும் மாட்டாரு. நம்ம எண்ணங்கள்ல இன்னும் முதல் ஆதாமின் எண்ணங்கள் இருக்கிறபடியினாலதான் தேவனுக்கும் நமக்கும் தூரமா இருக்கிறத நம்ம ஃபீல் பண்றோம். உடனே ஒரு சின்ன விஷயம்னா கூட உடனே நம்மளே ரியாக்ட் பண்ணி மனிதர்கள்ட்ட போராடி பேசி பிரச்சனையை பெருசாக்கி இதெல்லாம் செய்யறோம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும், அப்பா இது இப்படி இருக்கு, நான் உங்கள்ட்ட கொடுக்குறேன், நீங்க கொடுத்து பாருங்க, அந்த வாழ்க்கை எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா இருக்குங்கிறத. இப்ப வரைக்கும் இந்த செப்பரேஷனை தான் நம்ம இன்னும் கான்சியஸ்னஸ்ல இதுல இன்னும் ரூட் ஆகாததுனால, கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ்ல இன்னும் நம்ம ஆழமாய் வேரூன்றப்படாதபடியினால நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? பயந்து போயிருக்கிறோம். அந்த உறவுல இல்லாததுனால சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கலக்கம். நம்ம யாரு, எவ்வளோ பெரிய காரியத்தை இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்ம மேல அன்பு வச்சு நமக்காக தன்னுடைய குமாரனையே அனுப்பி இருக்கிறார்னா, எவ்வளவு பெரிய காரியத்தை அவங்க திருத்துவ தேவன் நமக்காக செய்திருக்கிறாங்கன்னா, உங்க வாழ்க்கையில வர்ற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ண அவரால முடியாதா? அப்போ இன்றைக்கு இந்த சத்தியங்களை இன்னும் ஆழமாய் நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆக்சுவலா நான் பேசணும்னு நினைச்சதே வேற. ஆனா ஆண்டவர் இந்த காரியங்களை சிலருக்காக பேச வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். சிலருக்கு ஒருவேளை இது ஒரு ஃபண்டமெண்டலா தெரியலாம், நம்ம ஏற்கனவே இதை படிச்சதுனால. ஆனால் சிலருக்கு இன்றைக்கு அவர்களுடைய மனக்கண்களை திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்போ இந்த மெசேஜை இன்னும் நீங்க டீப்பரா கேளுங்க. இந்த ரோமர் 5வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம், ரோமர் 3வது அதிகாரம், இதெல்லாம் நீங்க தியானித்து பார்க்கும்போது பல காரியங்கள் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். ரெவலேஷன்ஸ் உங்களுக்கே தேவன் தர ஆரம்பிப்பார். அப்போ நிச்சயமா இந்த இடத்துல தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க விடுதலையோடு கூட சந்தோஷமாய் வாழும்படியாகத்தான் கிறிஸ்து சிலுவைக்கு போனாரு. நம்மள மரணம் ஆளுகை செய்ய முடியாது. நம்ம ஜீவனுக்குள்ள வந்திருக்கிறோம். இதுல நம்ம ரூட் ஆகும் போது, இந்த காரியங்களை நம்ம கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம் வாழ்க்கை விடுதலையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்.